அடுத்து பனையூர் பண்ணையார்னு ஒரு புது பட்டத்தை கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இருக்கும், ரெடி ஆகுங்க. ஏன்னா ஒன்ஸ் அவர் வரலைன்ட்டாலே அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல இந்த தாக்குதல் மற்றும் எதிர்த்தாக்குதல் தவிர்க்க முடியாதது. விஜய் தயாரா தான் இருக்கணும். அதுக்கு அவர் தயாரா இருக்க மாதிரி தானே ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? எனக்கு எந்த அழுத்தத்துக்கும் அடிப்படை ஒரு தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் அது. பட் எனக்கு இல்ல, மக்களுக்கு தான்னாரு. அது சும்மா விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. மக்களுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது, அவன் வேலையை பார்த்து தான் இருக்கான். அதுல நானும் ஒருத்தனா தான் சொல்றேன். எனக்கு எந்த அழுத்தமும் இல்லையே, நான் எதை பத்தியும் கவலைப்படல. விஜய் எங்க போனா எனக்கு என்ன இருக்கு? ஸோ இவர் மக்கள் மேலையெல்லாம் அப்படி திணிக்க வேண்டாம். அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கலாம். ஒரு இடம் ஃபோன் போட்டு எங்க எத்தனை இடங்க சொல்றது, திருப்பி அதுக்குதான் அந்த சின்ன கேப் விட்டாரா, சமாளிச்சாரு கொஞ்சம். அழுத்தம் இருக்கு ஆனா அது மக்களுக்கு அப்படின்னாரு. அழுத்தம் இருந்ததை அவரால் மறைக்க முடியல. அதுக்காக சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ரூம்ல வச்சுதான் கும்மி இருப்பாங்கலாம். நான் அந்த வார்த்தைக்குள்ளே போக மாட்டேன். அழுத்தம் கொடுக்குற 1000 வழி இருக்கு சார். 2 ஆளை வீட்டுக்கு கூட அனுப்பியிருப்பாங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த அழுத்தத்துக்கு நான் அடிபணியலைன்னு சொல்லி ஒரு 2 வாரங்களாக இருந்த ஒரு கூடுதல் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சார் நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் அந்த அணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.